பணியை மட்டும் மோடி ஐயாவுக்காக செய்யறேன். வருகின்ற காலத்துல எங்களுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க. தமிழ்நாடு முதல்வருடைய கேள்விகளுக்கெல்லாம் நீங்க தொண்டனா இருந்து தகவல் சொல்றீங்க. உங்களுடைய தரப்பு செய்திகளை கேட்கும்போது மட்டும் நான் தொண்டனா இருந்து செய்யறேன்னு சொல்றேன். இது ரொம்ப சிறப்பா தாங்க நீங்க பார்க்கணும். காரணம், தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன், ஒரு விவசாயி, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு. அதே நேரத்தில் கட்சி யாருகிட்ட சேரணும் யாருகிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான் இருக்கின்றேன். அதனாலதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுங்க. ஓபிஎஸ் அண்ணன் எப்போ எங்களோட தான் இருக்கார். அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல. ஓபிஎஸ் அண்ணன் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓபிஎஸ் ஐயாக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமித்ஷாஜி அவர்களுடைய அந்த விசிட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த விசிட் அவர் வந்தது வேறொரு காரணத்திற்காக. அதனால அமித்ஷாஜி அவர்கள் என்டிஏ கூட்டத்திற்கு வரும்பொழுது அன்னைக்கு பேசுவாங்க. ஆனா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கொலை. கொங்கு பகுதியில் பாத்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொல்றாங்க. நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள், சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல். இப்ப தமிழ்நாட்டில் பிளேவர் ஒரு ஊர்ல ஒரு விதமான கொலை. ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு